நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய சத்யகா ஸ்வர் அதில் வரக்கூடிய காந்திஜி கி சன்சிப்த் ஆத்மகதா அதிலிருந்து உங்களுக்கு டிப்பனி அவுர் சாரான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூஃபான் கே சிஹ்ன், புயல் சின்னம். தூஃபான்னா புயல்னு அர்த்தம். புயல் சின்னம். டிப்பனி லிக்கியே. குர்லைண்ட் சே யாத்ரா. குர்லைண்டுங்கிறது ஒரு கப்பலுடைய பெயர். யாத்ரான பிரயாணம். காந்திஜி தக்ஷின் ஆப்பிரிக்காமே. காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் லோகோங்கே மக்களிடத்தில் பரிச்சயமே அறிமுகம். பரிச்சைனா அறிமுகம் அப்படின்னு அர்த்தம். கூப் ஆ கயேத்தே அதாவது நன்றாக அறிமுகம் ஆகியிருந்தார். வே சமஜ்னே லகே அவர் என்ன தொடங்கினார் கி என்று தக்ஷின் ஆப்பிரிக்கா கே தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரவாசி ஹிந்துஸ்தானியோங்கோ வெளிநாட்டு இந்தியர்களுக்கு உன்கே ஆவசியகத்தாகை அவருடைய தேவை இருக்கிறது. இஸ்லியே ஆகையால் உனோங்னே அவர் இராதா கியா முடிவு செய்தார் கி கர் ஜாக்கர் வீட்டிற்கு சென்று அப்னே பரிவார்கோ தன்னுடைய குடும்பத்தை லே ஆயேங் அழைத்து வருவோம். அவுர் மற்றும் தக்ஷின் ஆப்பிரிக்காஹி தட்சின் ஆப்பிரிக்காதான் ஆப்பிரிக்காவில் ஜம்கர் ஒன்று சேர்ந்து ரஹேங் இருப்போம். அதாவது தென்னாப்பிரிக்காவிலேயே ஒன்று சேர்ந்து இருப்போம். இஸ்லியே ஆகையால் சன் ஆண்டு 1896 1896 में गांधी आंदोलनों के बीचों बीच இடையில் சுட்டி லேக்கர் போராட்டத்திற்கு இடையிடையில் சுட்டி லேக்கர் விடுமுறை எடுத்துக்கொண்டு சக மகினே கேலியே 6 மாதத்திற்கு பாரத் வாபஸ் ஆயே பாரதத்திற்கு திரும்பி வந்தார். இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். பாரத் மே இந்தியா பாரதத்தில் வே அவர் சக மகினே 6 மாதம் பித்தாபி நா பாயே அதாவது கழிக்கவும் முடியாமல் இருந்தார். கி நேட்டால் சே உனேங் தார் மிலா நேட்டாலில் இருந்து உனேங் அவருக்கு தார்ன தந்தி மிலா கிடைத்தது. கி ஃபௌரன் உடனே லவுட் ஆவேங் திரும்பி வாருங்கள் திரும்பி வர வேண்டும். இஸ்லியே ஆகையால் காந்திஜியிற்கு ஜல்தீஹி விரைவாகவே தக்ஷின் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிற்கு லவுட் ஜானா படா திரும்ப நேர்ந்தது. ஜப் காந்திஜி எப்பொழுது காந்திஜி நேட்டால் ஜானேக்கி நேட்டாலிற்கு செல்வதற்கு தயாரி கர் ரஹேத்தே தயார் செய்து கொண்டு இருந்தாரோ தப் அப்பொழுது அப்துல்லா சேட் காந்திஜியிடம் அனுரோத் கியா வேண்டினார் வற்புறுத்தினார். கி குர்லைண்ட் குர்லைண்ட் அப்படிங்கிற பெயருடைய நயே ஜஹாஜ் சே புதிய கப்பலில் இருந்து காந்திஜி அப்னே குடும்பக்கே சாத் தன்னுடைய குடும்பத்துடன் பினா கிராயே தியே வாடகை கொடுக்காமல் கிராயன வாடகை தியேனா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். வாடகை கொடுக்காமல் யாத்ரா கரேங் பிரயாணம் செய்யலாம். ஜிசே சேட்டுனே இதை சேட்டு அபி கரிதா தா இப்பொழுதுதான் வாங்கி இருந்தார். அவர் மேலும் ஜல்தீஹி விரைவாகவே நேட்டால் பகுஞ்சே நேட்டாலை சென்று அடைந்தார். காந்திஜியும் கிருதஜ்ஞதா பூர்வக் நன்றியுடன் உன்கே இச்சாக்கா அவருடைய ஆசையை ஸ்வாகத் கியா வரவேற்கச் செய்தார். அவர் மேலும் டிசம்பர் மாதத்தில் மும்பையில் இருந்து துபாரா மீண்டும் மறுமுறை நேட்டாலுக்காக ஜஹாஜ் மே பைட்டே கப்பலில் அமர்ந்தார். இஸ்பார் இந்த முறை உன்கே சாத் அவருடன் உன்கி பத்தினி அவருடைய மனைவி அவுர் மற்றும் தோ புத்திர பி தே 2 மகன்களும் இருந்தார்கள். சாரான்ஸ் லிக்கியே காந்திஜி தக்ஷின் ஆப்பிரிக்கா மே காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் ரஹ்தே வசித்து இருந்து 3 சால் ஹோ சுக்கேத்தே 3 வருடங்கள் முடிந்திருந்தது. வே லோகோங்கே அவர் மக்களுடைய அறிமுகத்தில் பரிச்சயமே ஆ கயேத்தே
அறிமுகத்தில் வந்திருந்தார். உன்கே வக்காலத் அவருடைய வக்கீல் தொழில் மாமூலி தௌர்பர் சாதாரண முறையில் அச்சி நன்றாக ஜம் கயித்தி ஒன்று சேர்ந்து விட்டது. வே சமஜ்னே லகே அவர் புரிந்து கொள்ள தொடங்கினார். கி லோகோங்கோ வகாங் மக்களுக்கு அங்கே உன்கி ஜரூரத்கை அவருடைய தேவை இருக்கிறது. இஸ்லியே ஆகையால் காந்திஜி இராதா கியா முடிவு செய்தார். கி கர் ஜாக்கர் வீட்டிற்கு சென்று அப்னே பரிவார்கோ தன்னுடைய குடும்பத்தை லே ஆயேங் அழைத்து வரலாம். அவுர் மற்றும் தக்ஷின் ஆப்பிரிக்காமே தென்னாப்பிரிக்காவில் ஜமுகர் பைட்டேங் ஒன்று சேர்ந்து இருக்கலாம். இஸ்லியே ஆகையால் சன் ஆண்டு 1896 மேம் 1896 वे छुट्टी लेकर அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு சக மஹினே கேலியே பாரத் ஆயே 6 மாதத்திற்கு பாரதத்திற்கு வந்தார். பாரத் மீன் பாரதத்தில் சக மஹினே பீதாபி ந பாயேத்தே 6 மாதம் கழிக்கவும் முடியாமல் இருந்தார். கி நேட்டால் சே தார் மிலா நேட்டாலிருந்து தார்ன தந்தி மிலானா கிடைத்தது. கி ஃபௌரன் லவுட் ஆயேங் உடனே திரும்பி வரவும். இஸ்லியே ஆகையால் காந்திஜியிற்கு ஃபிர் மீண்டும் ஜல்தி லவுட் ஜானா படா விரைவாக திரும்பிச் செல்ல நேர்ந்தது. காந்திஜி டிசம்பர் மஹினே காந்திஜி டிசம்பர் மாதம் மும்பையிலிருந்து துபாரா மீண்டும் அப்னி பத்னி அவர் தோனோங் புத்திர கே சாத் தன்னுடைய பத்னின மனைவி அவுர்ண மற்றும் தோனோங் 2 புத்ரோங் கே சாத் மகன்களுடன் நேட்டாலுக்கு ஜஹாஜ் மே பைட்டே அதாவது கப்பலில் அமர்ந்தார். ஜஹாங் தூசரே பந்தரோங் பர் டஹ்ரே பினா அதாவது அந்த கப்பல் இரண்டாவது துறைமுகத்தில் டஹ்ரே பினா தங்காமலேயே நேட்டால் பகுஞ்ச்னே வாலா தா நேட்டாலை சென்றடைய வேண்டியிருந்தது. இஸ்லியே ஆகையால் சிர்ஃப் மட்டும் 18 தின் 18 நாட்கள் தின்கி யாத்ரா தி 18 நாட்கள் பிரயாணமாக இருந்தது. தக்ஷின் பிரதேஷ்மே தெற்கு பிரதேசங்களில் டிசம்பர் மாதத்தில் கர்மி और பர்ஷாத் கா மௌசம் ஹோத்தா है கர்மினா உஷ்ண ஹீட்டாகவும் பர்ஷாத் கா மௌசம்னா மழைக்காலமாகவும் இருக்கிறது. இந்த காரணத்தால் தக்ஷின் சமுத்திரமே தென்கடலில் அக்சர் அடிக்கடி சோட்டே தூஃபான் மிகச்சிறிய புயல் அக்சர் அடிக்கடி ஆயா கர்த்தேத்தே வந்து கொண்டு இருந்தது. வஹ் தூஃபான் இத்தனை ஜோர் காத்தா அந்த புயல் இவ்வளவு பலமாக இருந்தது. அவர் இத்தனை தினோங் ரகா இவ்வளவு நாட்கள் இருந்தது. கி யாத்ரி கப்ரா கயே பிரயாணிகள் பயந்து விட்டார்கள். காந்திஜி கேலியே காந்திஜிக்கு வஹ் அது ஏக் ஒரு பவ்ய அழகான திருஷ்யதா காட்சியாக இருந்தது. கியோங்கி ஏனென்றால் சபி யாத்ரி எல்லா பிரயாணிகளும் ஏக் ஹோ கயே ஒன்றாகி விட்டார்கள். அவர் சாரா பேத்பாவ் எல்லா வேற்றுமை எண்ணங்களையும் பூல்கர் மறந்து சச்சே ஹிருதயசே நல்ல மனதுடன் ஈஸ்வர் கா ஸ்மரன் கர்னே லகே கடவுளை நினைக்க தொடங்கினார்கள். காந்திஜி கோ யாத் தி காந்திஜியிற்கு நினைவு இருந்தது. கி ஏசி சிந்தாமே இப்படிப்பட்ட ஒரு கவலையில் கரீப் ஏறக்குறைய 24 கண்டே 24 ஹவர்ஸ் பீத்தே ஹோங்கே கழிந்திருக்கலாம். அந்துமேம் கடைசியில் பாதல் மேகம் பிக்கேர்ன பரவியது சிதற பரவ இந்த 2 அர்த்தம் வரும். அவர் சூரியனே தர்ஷன் தியே சூரியன் தரிசனம் கொடுத்தார். கஃப்தான் நே கேப்டன் சபி யாத்ரியோங்கோ எல்லா பிரயாணிகளுக்கும் சாந்த்வனா தேத்தே ஹுயே கஹா அமைதிப்படுத்தி கொண்டு சொன்னார். அபு தூஃபான் ஜாத்தா ரஹா இப்பொழுது
புயல் வந்து ஜாத்தாராக போய்கொண்டு இருக்கிறது. லோகோं के चेहरे से சிந்தா தூர் ஹுயி, மக்களுடைய முகத்தில் இருந்த கவலை தூர் ஹுயின போய்விட்டது, தூர போய்விட்டது, தொலைவில் சென்று விட்டது. மவுத் கா டர், மரண பயம், தூர் ஹோத்தேஹி, போன உடனேயே, ஃபிர் மீண்டும், கானா தான் பாட்டு பாடுறது, கான் பான் சாப்பிட்றது, சுரு ஹோகையா சாப்பிட ஆரம்பம் செய்தார்கள். தூஃபான் கே பாத்பி, புயலுக்கு பிறகும், நமாஜ் படி ஜாத்தி தி, அதாவது தொழுகை படித்தார்கள், நமாஜ் பண்ணுறது, பிரார்த்தனா ஹோத்தி தி, பிரார்த்தனை வந்து நடந்தது. இஸ் தூஃபான் கே காரன், இந்த புயலின் காரணத்தால், காந்திஜி யாத்ரியோங் மேம், காந்திஜி பிரயாணிகளிடத்தில், ஹில் மில் கயேத்தே, ஒன்று சேர்ந்திருந்தார். வே லோகோங் மே, அவர் மக்களிடத்தில், நிர்பய் ஹோக்கர், பயமின்றி, கூம் ஃபிர் சக்தே தே, அதாவது சுற்ற முடிந்து இருந்தது. உன்கோ ஆஸ்வாசன் தே சக்தே தே, அவர்களை ஆசுவாசப்படுத்த முடிந்திருந்தது. அவர் மேலும், கப்தான் கே சந்தேஷ், அந்த கேப்டனுடைய செய்தி, யாத்ரியோங் தக் பகுஞ்சா தேத்தே தே, பிரயாணிகள் வரை அடையச் செய்திருந்தார். யஹ் ஸ்னேக் காண்ட், இந்த அன்பான ஒரு அமைப்பு, காந்திஜி கேலியே, காந்திஜியிற்கு, பகுத் உபயோகி, மிகவும் உபயோகமானதாக, சாபித் ஹுயின, நிரூபிக்கப்பட்டது, ப்ரூஃப் பண்ணப்பட்டது. ஜஹாஜினே, கப்பல், 18 या 19 டிசம்பர், கப்பல் வந்து 18 அல்லது 19 டிசம்பர் கோ டர்பன் பந்தர் பர், டர்பன் துறைமுகத்தில், லங்கர் டாலா, நங்கூரம் போட்டது.